ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ. ஸோ நார்மலாக வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மட்டையில ஒரு சீப்பு வந்து இருக்கும். அதுல நார்மலா நம்ம தொப்பைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதையும் அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேமன் அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதையும் எடுத்துட்டு இது மாதிரி 3 வாழை மட்டைகள்ல இருக்கக்கூடிய பூ, கொஞ்சம் தயிர், கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நல்லா மிக்சியில அடிச்சு குடிக்கணும். உதிரப்போக்கு அதிகமாக இருந்ததுன்னா 2.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை வந்து குடிக்கணும். ஸோ இது மாதிரி எப்போ அப்படின்னா காலை ஒரு 10 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் 2.5 மணி நேரத்திற்கு ஒரு முறை குடிக்கணும். அது நம்ம ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். கொஞ்சம் தான் தயிர் ஊற்ற சொல்லியிருக்கேன். சும்மா இதை அடிச்சு குடிக்கிறதுக்காக நிறைய தயிரெல்லாம் போட்டு இது பண்ணாதீங்க. அடுத்து 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளையில அந்த ஓட்டிற்குள்ள ஒரு மஞ்சள் தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரி அந்த விதைகள் இதை வந்து அரைச்சு ஃபில்டர் பண்ணாம அப்படியே குடிக்கிறோம். இல்ல சாப்பிடுறதுனாலும் இந்த வித்துக்கள் உள்ள இருக்க அந்த தோல், ஏன்னா அதுல துவர்ப்பி செய்கள் இருக்கு, ஸ்டிப்டிக் இருக்கு. ஸோ அதையும் நம்ம என்ன செய்யலாம், அப்படியே வந்து எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து பன்னீர், கொட்டை பன்னீர் திராட்சை விதைகளோடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஹெவியா ப்ளீடிங் போனா எடுக்க வேண்டாம். பட் எனக்கு ஒரு அசௌகரியம் இருக்கு, ஒரு கிளாட் மாதிரி வருது, ஹெவி ப்ளீடிங் வந்து ஒரு பெயின் வந்து கிளாட் வந்து அப்புறம் நார்மல் ஆகிற தன்மை உங்களுக்கு யூஸ்வலா இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அந்த விதைகளும் நமக்கு நல்லது. ரெஸ்வெராட்டால் வந்து நமக்கு இருக்கு, யூஸ்வலா ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணும், அந்த மாதிரி கிளாட்லாம் வராமல் தடுக்கும். பட் இது மட்டும் ரொம்ப ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க வந்து எடுக்க வேண்டாம். ஸோ இந்த 3யும் நம்ம உணவுல நார்மலா நம்ம எடுத்துக்கணும்.